Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஆல்ரெடி சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இது அடிஷ்னலாக அப்லோட் பண்ணக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர். ஸோ எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பப்ளிக்காக ஃபேஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு 10th போக போகிறோம், ஈவன் 8th 9th 10th எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம எக்ஸாம் அது ஃபஸ்ட் மிட்டமாக இருக்கட்டும், குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், எதுனாலுமே நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக எவ்வளோ கொஷின் பேப்பர் நம்ம கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை நம்ம எழுத போகிற எக்ஸாமோட அவுட்புட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 100% உங்களோட பெஸ்ட்டு சூப்பர்பாக இருக்கும். ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் அதில் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எது படிச்சிருக்கோம் எது படிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம முடிச்சிட்ருப்போம். லாஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஸோ அதுதான். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைங்கனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு இப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னும் போது உங்களால் முடிஞ்ச அந்த ரிவிஷன் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 கொஷின் பேப்பராவது இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்டிருக்கீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ரீச் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இல்லை. நிறைய பேர் லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்போம், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக இருங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இதை முடிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு டிப் என்ன, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம், ஏன்னா அது கம்பல்சரி கொஷனில் வருது, அதை படிங்க. அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஓகே மேம், ஐ ஃபினிஷ் தட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பு 1 மார்க்கு. அதுக்கடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பயாலஜியில் இருக்கக்கூடிய ட்ராயிங் எல்லாம் தரவாக பார்த்துக்கோங்க, வித் அதோட பார்ட்ஸோட. இதை முடிச்சிட்டேன். அடுத்து ஃபிசிக்ஸ்க்கு வாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட் இஸ் மீன் பை, டிஃபைன், ஸ்டேட் இந்த மாதிரியான கொஷின், வாட் ஆர் அப்படின்னக்கூடிய கொஷினை கம்பல்சரி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரியான கொஷின்லாம் கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாது. 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்சஸ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இந்த மாதிரி பேட்டர்னில் வரக்கூடிய கொஷின். அடுத்தது யூசஸ் ஆஃப், salient features of, characteristics of, properties of, importance of, applications of இந்த மாதிரி பேட்டர்ன் கொஷின்ஸ் 5 மார்க்கில். அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக எது கேட்குறாங்கன்றதை இம்பார்ட்டன்ட் கொஷனில் மார்க் பண்ணியிருப்போம், அது ஃபுல்லாக தரவாயிடுங்க. எக்ஸ்பிளைன் அப்படின்னு வரக்கூடிய கொஷின் மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்து டெரிவேஷன், டிரைவ் அப்படின்னு வரதுக்கு அந்த கொஷினும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பிளான் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ரோமன் நம்பர் 2 ஆன்சர் எனி 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஓம்ஸ் லா. ஸோ ஒரு கொஷின் என்னால் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் பண்ண முடியும், ஏன்னா டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை இது மாதிரி சொன்னோம் இல்லையா, 14. அடுத்து ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் ரூல் 2 கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டெஃபினிஷன் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வாட் இஸ் ரூல் ஆஃப் 8 ஆர் ஆக்டெட் ரூல் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டேட் எனி 2 யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ், யூசஸ் நான் படிக்க சொல்லியிருந்தேன். ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க சொல்லியிருந்தேன். அடுத்து யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் படிக்க சொல்லியிருந்தேன், யூசஸ் படிக்க சொல்லியிருந்தேன். அப்போது 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போது என்னால் இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த டிஸ்ட்ரிக்டில் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் ஐ எம் ஏபிள் டு ஆன்சர். சரிங்களா, ஆனால் நம்ம எழுத வேண்டியது எனி 5 தான். ஸோ நீங்கள் இது இல்லாமலும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய கொஷின்ஸே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங். ட்ரா அண்ட் லேபிள் ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். பயாலஜிக்கு ட்ராயிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு கொஷின். டிஃப்ரென்ஷியேட் குவாசியோகார் அண்ட் மராஸ்மஸ் கண்டிப்பாக என்னால் முடியும். வாட் இஸ் மிச்சுரிஷன், அது என்னால் எழுத முடியும். அடுத்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், இதில் ஒரு டயக்ராம் கேட்டிருக்காங்க.
Next, what is called the king of chemicals? Draw and label the diagram of AC generator. Differentiate electric motor and generator. இப்போ பாருங்க இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எல்லா கொஷினுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். 23rd, 24, 25, 26, 27, 28, 29. ஆஃப்டர் தட் நான் 1 மார்க்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். 30 அதுவும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 31 இம்பார்ட்டண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது, அது வந்து இம்பார்ட்டண்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில். வாட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர்? எக்ஸ்பிளைன் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷனில் மார்க் பண்ணியிருக்கோம். ஆர் கிவ் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் லேபிள் டயக்ராம் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த 3 கொஷனில் நீங்கள் எனி ஒன் எழுதினா போதும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கவர் பண்ணிட்டோம். ஸோ அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்குறவங்க ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் சொன்னதில் அது ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஃபுல் மார்க்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நான் 30 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிட்டேன், 40 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை பெஸ்ட்டாக முடிங்க. அடுத்த ஹாஃப் இயர்லி வெயிட்டிங். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.